அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி வலுவடைந்து பிப்ரவரி 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? வங்கக்கடல்ல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகை மற்றும் அதில் இருக்கக்கூடிய அந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய வானிலை சூழல்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலுடைய தட்பவெப்பநிலையின் காரணமாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. தொடர்ந்து அதே பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்னும் குறிப்பாக ஒரு 48 மணி நேரத்துக்கு பிறகாக ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் ஏற்படும் என வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக 15ஆம் தேதி வாக்கில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்திய பெருங்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு நேரடியான தாக்கமும் ஏதும் தற்போதைய சூழல்ல தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய சூழலில் இதனுடைய நகர்வு ஒருவேளை தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே தெரிவிக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இது இயல்பாக இந்த காலகட்டங்களில் கடலுடைய தட்பவெப்பநிலை மற்றும் காற்றுடைய போக்குக்கு ஏற்ப அந்த பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வு என்பது தற்போது வரையிலும் எந்த திசையிலும் நகர்வதாக வானிலை ஆய்வும் குறிப்பிடவில்லை. மேலும் இது உருவாவதற்கான வாய்ப்பு 15ஆம் தேதி இருப்பதால் அது உருவானதுக்கு பிறகாக அதனுடைய வலு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் பின்வரும் நாட்களில் தெரிவிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.